செய்தியாக பார்த்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு பயணம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் மத செய்தியாளர் ஜெரி. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். கரூரில் கூட்ட நெரிசலில் பலியான 40 பேர் உடல்களும் அவரோட உறவினர்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில்தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை 2 வாரங்கள் நடத்த முடியாத சூழலால் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விரைவில் அடுத்த கட்டமாக இது தொடர்பான செய்திகள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை பனையூரில் சென்னையில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் சற்று முன்பு நடைபெற்றது. அதில் முக்கிய முடிவாக அடுத்த 2 வாரங்களாக, அதாவது 5ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதி நடத்த இருந்த வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் பாண்டிச்சேரி, கடலூர் ஆகிய இடங்களில் நடத்தப்பட இருந்த சுற்றுப்பயணம் தற்காலிகமாக தள்ளி வைக்கப்படுவதாக முடிவெடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அக்கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் இதற்கான அப்டேட் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் நம் சொந்தங்களை இழந்த வேதனையிலும் வருத்தத்திலும் நாம் இருக்கும் இச்சூழலில் நம் கழக தலைவர் அவர்களின் அடுத்த 2 வாரங்களுக்கான மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது தற்காலிகமாக இந்த மக்கள் சந்திப்பு தொடர்பான புதிய விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்பதை நம் கழக தலைவர் அவர்களின் ஒப்புதலோடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்று இந்த அறிக்கையை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நடந்த பிறகு ஒட்டுமொத்தமாக இந்த மொத்த சுற்றுப்பயணங்களும் ஒத்திவைக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகினது. ஆனால் தற்பொழுது முதற்கட்டமாக 2 மாவட்டங்கள், அதாவது 5ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதி வேலூர், ராணிப்பேட்டை, பாண்டிச்சேரி, கடலூர் ஆகிய இந்த 2 வாரங்களுக்கான சுற்றுப்பயணம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது. இந்த இடைப்பட்ட காலங்களில் நீதிமன்றத்தை நாட இருப்பதாகவும் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி, நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின்படி மேலும் இந்த மக்கள் சந்திப்பை தொடரலாமா அல்லது இதோடு நிறுத்தி வைக்கலாமா என்ற ஆலோசனையும் தற்பொழுது நடந்து வருகிறது. இந்த சூழலில்தான் வரக்கூடிய 5ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதி நடத்தக்கூடிய மக்கள் சந்திப்பை தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக அக்கட்சியினுடைய தலைமையகம் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது.